தமிழ் சினிமால நம்ம எல்லாருமே ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா, வாடிவாசல். இந்த வாடிவாசல் படம் வந்து நம்மளோட வெற்றிமாறன் சார் தான் வந்து இயக்குனரா இயக்க இருக்காரு. இந்த படம் வந்து எப்போ முதல்ல சைன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2019ல வந்து சைன் பண்ணாங்க. சூர்யா சார வச்சு நம்ம இந்த ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால வந்து கலைப்புலி தானு சார் வந்து இந்த ப்ராஜெக்ட்டை வந்து ப்ரொடியூசர் பண்ணவும், சூர்யா சார் வந்து லீட் ஆக்டராவும், நம்மளோட வெற்றிமாறன் சார் வந்து இயக்குனராவும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட்டை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டார்ட்டிங் வந்து அங்க இனிஷியலா ஆரம்பிச்சது. பட் இந்த ப்ராஜெக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பொருட்செலவு இருக்கு. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட்ல முக்கியமா வந்து அந்த மாடு வந்து ஆட் பண்றதுனால, அதுக்குமே ட்ரெய்னிங் தேவைப்படுது அப்படிங்கிறதுனால, அந்த ட்ரெய்னிங் பீரியடே கிட்டத்தட்ட 5 இயர்ஸ் வந்து இந்த படத்துக்காக எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அஃபிஷியலா வந்து டேக் ஆஃப் ஆக போகுது. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜான் 5லேருந்து தான், அதாவது நாளையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட அப்டேட்ஸ் ஒன்னொன்னா வரப்போகுது அப்படிங்கிறதையும் வந்து பார்த்தீங்கன்னா, கலைப்புலி தானு சார் வந்து பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா ஒரு இன்டர்வியூல வந்து சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட வெற்றிமாறன் சார் வந்து விடுதலை 2 அண்ட் விடுதலை 1 2மே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணிட்டு, கலைப்புலி தானு சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வாக்குறுதி குடுத்திருக்காரு. நான் வாடிவாசலுக்கு அடுத்து தான் எந்த படமா இருந்தாலும் பண்ண போறேன் அப்படிங்கிறத. அத வந்து இன்ன வரைக்கும் வந்து வெற்றிமாறன் சார் வந்து காப்பாத்திட்டு இருக்காரு. வெற்றிமாறன் சார் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஹிந்தியில இருந்தும் சரி, அதே மாரி தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலும் சரி, நெறைய டாப் ப்ரொடியூசர்ஸும், டாப் ஹீரோஸும் வந்து எனக்கு ஒரு கதை பண்ணுங்க, பண்ணுங்கன்னு நெறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, சூர்யா சாருக்கும் அந்த கலைப்புலி தானு சாருக்கும் குடுத்த வாக்க வந்து அவர் இன்னமும் காப்பாத்தணும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்தினால தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வாடிவாசல் பண்ணிட்டு தான் எதா இருந்தாலும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியால இருக்காரு. ஸோ ஜான் 5ல வந்து பார்த்தீங்கன்னா, வாடிவாசலோட அப்டேட் வந்து வர ஆரம்பிக்க போகுது. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட சூர்யா சார் வந்து பார்த்தீங்கன்னா, சூர்யா 45 அதாவது ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷன்ல வந்து ஒரு படம் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அதற்கு முன்னாடி சூர்யா 44 நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் ரெட்ரோ. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபுல்லாவே முடிச்சுட்டாங்க. இப்போ வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து போயிட்டு இருக்கு. அது வந்து நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் மே மந்த் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறதும். அதே மாதிரி நம்மளோட ஆர்ஜே பாலாஜி சாரோட டைரக்ஷன்ல சூர்யா சார் நடிச்சிட்டு இருக்க படமும் வந்து பார்த்தீங்கன்னா, மே அதாவது இந்த ஜான்குள்ள வந்து ஃபுல்லா முடிச்சு, அந்த படத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, மேல இல்ல அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் இல்ல தீபாவளி ரிலீஸ் வந்து பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியால வந்து பார்த்தீங்கன்னா, சூர்யா சார் வந்து இந்த படத்துல இருக்காரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டா அவர் நடிச்ச படம் கங்குவா. அது வந்து ரொம்ப சரியா போகாத ஒரே காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து இதற்கப்புறம் வரப்போற ரெட்ரோவா இருக்கட்டும், சூர்யா 45 இருக்கட்டும், வாடிவாசலா இருக்கட்டும், இனிமே டப்பு டப்பு அடிதான் அப்படிம்பாங்கல்ல, அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பேக்கா வந்து சூர்யா சாருக்கு இந்த 3 படமும் இருக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு இப்போலேருந்தே தெரியுது. அது மட்டும் இல்லாம நம்மளோட வெற்றிமாறன் சார், சூர்யா சார் அண்ட் கலைப்புலி தானு சார் அப்படிங்கும் பொழுது, இந்த படத்துக்கு என்னோட ஹைப் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமா இருக்கு. உங்களோட ஹைப்பும் அதே மாரி நம்மளோட வெற்றிமாறன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வாடிவாசலை எப்படி மேக் பண்ண போறாரு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட கெரியர் பெஸ்ட் எந்த ஃபிலிமா இருக்க போகுது அப்படிங்கிறதையும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எல்லாருமே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க.